ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கறிக்கஞ்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. நல்லா அடிச்சு நொறுக்கிறது நமக்கு வேலை. நாங்கள் என்னென்ன எடுத்திருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு போயாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கேட்குறதுக்காக போயிருந்தேன். நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா செம்பரி ஆட்டுக்காலாக போட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டன் போய் மறுபடியும் கேட்டிருந்தேன். ஒரு மணி நேரம் கழித்து வந்து வாங்கிக்க பாப்பா அப்படி சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து வந்து வாங்கினேன். நான் வந்த நேரமும் என்னங்க கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சா. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் அக்கடான்னு வேடிக்கை பார்த்துட்டு. ஆனால் இந்த காலையில் டயத்தில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையா, அமைதியாக அப்படியே நாள் போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நானும் அப்படியே காலை வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் நடந்து வந்துட்டேன். வந்தது பார்த்திங்கன்னா தம்பி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ இன்றைக்கி எங்கள் சித்தி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிக்கன் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு அதை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் கோழியோட இதயம். நாங்கள் அதையே பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனியாக அம்மா சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் உப்பு கறிக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனியாக எடுத்து எல்லாமே வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போனேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்டி எல்லாமே வச்சுட்டாங்க. வச்சது பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம் பார்த்திங்கன்னா தம்பிகளுக்கு வச்சு கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சைடில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த சிக்கன் பொரிக்கிறதும் அடுத்து உப்பு கறியும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா சாதமும் அப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டேஸ்ட் வேறு, எல்லா சாப்பாடுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நமக்கு சொல்லவா வேணும், கறினா போதும் உசிரையே கொடுக்குற ஆட்கள். அந்த மாதிரி தான் நமக்கு குழப்பு போகும். ஏன்னா சிக்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எல்லா ஐட்டமும் பிடிக்குங்க. சிக்கன் இல்லை எல்லாமே நல்லா சாப்பிடுவோம். மட்டன், சிக்கன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பொரிச்சதில் பார்த்திங்கன்னா லைட்டாக லெமனை ஊற்றி அதையும் நல்லா ஒரு கிண்டியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து போட்டு அதை பொரிக்கிறது தான் வேலை. செமையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த 65 சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீலு. ஏன்னா நேற்று சாப்பிட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா எக்கு போட்டு சாப்பிட்டோமா, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 65யோடு சாப்பிட போகிறோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரும் பிடிக்கும்னா சொல்லுங்கள். எனக்கு எல்லா ஃப்ளேவர், சிக்கன்னாலே எனக்கு எல்லாமே பிடிக்கும். மட்டனும் பார்த்திங்கன்னா பிடிக்கும், ஃபிஷ்ஷும் பிடிக்கும். அதனால் எது வச்சாலும் நாங்கள் அப்படியே நல்லா தரமாக சாப்பிடுவோம். வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எதுனாலும் நல்லா சாப்பிடுவோம். பாருங்கள், சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு. அதை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. எல்லா சிக்கனையுமே பொரித்து அது தனியாக ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது உப்பு கறிக்கு தான் ரெடி பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சது. வெங்காயத்தெலாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி எங்கள் மம்மி வச்சுருந்தாங்க. அதை போட்டு நம்ம பார்த்திங்கன்னா வதக்கணும். அவ்வளோதான் வேலை. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கினதும் பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. அது தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வச்சுருக்க சிக்கனை பார்த்திங்கன்னா போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து போக போக எல்லாமே சரியாக போயிடும். நம்ம வச்சுருந்த எல்லா சிக்கனையும் போட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஈரல் பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு ஈரல். அதுக்குள்ளே அதை ஃபுல்லு வதக்கினதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் லைட்டாக மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஃபுல்லு நான் லாங் வீடியோவில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படியெல்லாம் இந்த உப்பு கறி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு கறி என்னோடய தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் வச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவானா. அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்காக ஸ்பெஷலாக வச்சு கொடுப்பேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதையும் வச்சாச்சு. அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுதான் வேலை. இன்றைக்கி நல்லா இருந்துச்சுங்க. நிறைய வேறு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட்டாக தான் பண்ணுவோம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுருவோம். நம்ம மூடிட்டு அது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதிச்சா தான் சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா போட்டு பெப்பர் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் இருந்துச்சுன்னா அந்த வத்தலை ஒரு 4-5 வத்தலை பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும். நான் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி இது உள்ளே போயிடும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் உள்ளே போயிடாமல், ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நான்.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. செம்மையா போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா தூக்கலா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். வெந்தால் தான் கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நல்லா இதாகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கறி மசால் பொடி போட்டுருங்க மறக்காமல். போட்டதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும். இந்த கலரில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர்நூன் எல்லாருமே சித்தி எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு காலை சாப்பாடே பார்த்திங்கன்னா, நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டோம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு சாப்பாடு பண்ணுறதுக்கேவும் எல்லாத்தையுமே பண்ணி ரெடி பண்ணணும்ல, அதனால் லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சாதம் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். சாதம் பார்த்திங்கன்னா சுட சுட அம்மா ஆக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கால் குழம்பு மட்டன் கால் குழம்பு. அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா சுட சுட ரெடியாக இருந்துச்சு. உங்களுக்கு கால் குழம்பு பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு லைனில் நின்று வாங்கிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு கட்டியாக இருந்தாதாங்க குழம்பு ரொம்ப பிடிக்கும். தண்ணியாக இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது. கட்டியாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த உப்பு கறி எல்லாத்தையுமே வச்சு ஃபைனலாக ஒரு டச்சை கொடுத்தாச்சு. நல்லா மனசார சாப்பிட்டேன் உட்காந்து. கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன். ஏன்னா அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு மூஞ்சில் அடிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆட்டுக்காலை பார்த்திங்களா எப்படி செம்மையாக வெந்திருக்குதுன்னு. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் பிடிச்சிருக்கு. முதல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே செய்யாது. இப்போ ஏதோ ஓரளவு பிடிச்சிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்தி வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரோல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறையா. அதை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் உட்காந்து பொறுமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, சாஸெல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா சாஸ் பிடிக்காது. உங்களுக்கு சாஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பிடிக்குங்க. மித்ததில் ஊற்றி சாப்பிட பிடிக்கும். அதாவது இந்த தொட்டு சாப்பிடுவாங்களா அதுக்கு பிடிக்காது. மித்தபடி இந்த கிண்டி சாப்பிட்றது இந்த மாதிரினா பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க வெஜ்ஜு பிரியாணி. அதையும் நல்லா மனசார சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வெஜ்ஜு பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. அதனால் எங்களுக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. எப்பயுமே பிரியாணி பண்ணால் எங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ரைத்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் ஒரு கட்டு கட்டியாச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்களா, அப்படி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. செம்மையாக போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா மழை சரியான மழைங்க. அவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உறக்கம் போட்டு வெளியில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், சரியான மழைங்க. பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சு அந்த மண் வாசனை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்க. அப்புறம் என்னங்க, எனக்கு இந்த டே இப்படி தான் ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.